சார், மக்கள் நாயகன் அப்படின்னு என்னைக்குமே மக்கள் மனசுல கூடியிருக்கிற ராமராஜன் அவருடைய சமீபத்தில ஒரு பேட்டி ஒண்ணு பார்த்தேன். அந்த பேட்டி தான் இன்னைக்கு வந்து ஒரு வைரலாவே போயிருக்கு. என்னன்னா, அந்த பேட்டியில வந்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு அவர் வந்து ₹500,00,00,000 குடுத்தாலும், சம்பளமா குடுத்தாலும், வெங்கட் பிரபுவுடைய படத்துல மட்டும் நான் நடிக்கவே மாட்டேன். அப்படின்னு ரொம்ப ஆதங்கமா வெளிப்படுத்தியிருக்காரு. அத நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன் ராமராஜன் அந்த மாரி சொல்றாரு? எனக்கே புரியலையே. வெங்கட் பிரபுவுக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை? ஏன் அப்படி ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறாருன்னு தெரியல. ஒருவேளை வெங்கட் பிரபு படத்தில இந்த குடி ரொம்ப பிரதானமா இருக்குங்கிறதுனால அப்படி சொல்றாரா என்னன்னு தெரியல. ஏன்னா ராமராஜனை பொறுத்தளவுக்கு எம்ஜிஆருடைய ஃபார்முலா தான் அவருடைய ஃபார்முலா. ஸ்க்ரீனில் வந்து அவரு குடிக்க மாட்டார், பெண்கள்கிட்ட தவறா நடந்துக்க மாட்டார். மக்களுக்கு பிடித்தவரா, குறிப்பாக தாய் குலத்துக்கு பிடித்தவரா தன்னை வந்து எப்போவுமே முன்னிறுத்திக்கிறவர் தான் ராமராஜன். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு வார்த்தை பிரயோகம் வந்திருக்கலாம். பட் என்னை பொறுத்தளவுக்கு ₹500,00,00,000 வெங்கட் பிரபு கொடுத்து ராமராஜனை கூப்பிட்டு வந்து நடிக்க வைப்பார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். வெங்கட் பிரபுவே நினச்சா கூட ராமராஜனை வச்சு ஒரு படம் பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி ட்ரெண்டெல்லாம் மாறி போச்சு. வெங்கட் பிரபுவே தன்னை வந்து வேறு மாதிரி மாற்றிக்கிட்டார். இப்போ வெங்கட் பிரபுடைய ஸ்டைல் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி படங்களாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி அவர் பாருங்களேன், காலத்தோடு இணைந்து ஒரு ஆக்ஷன் படம். ஸோ அந்த மாதிரி லெவலில் போயிட்டார். இப்போ மங்காத்தாலாம் வந்து வெங்கட் பிரபுடேருந்து அப்படி ஒரு படம் வரும்னு நம்ம நினச்சிருப்போமா? இன்றைக்கி இந்த கோட்டு அந்த மாதிரி தான் அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த படம் வந்ததுன்னா லோகேஷ் கனகராஜுக்கு இணையாக வெங்கட் பிரபு பேச போடுவாருலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ராமராஜனே விரும்பினா கூட வெங்கட் பிரபு அவரை வச்சு படம் எடுக்க போகிறதில்ல. ராமராஜனே ஒரு ₹500,00,00,000 கொடுத்து என்னை வச்சு ஒரு படம் எடுங்கன்னா கூட அவர் எடுக்க போகிறதில்ல. இதுதான் நிதர்சனம். இது புரியாமல் ராமராஜன் பேசுகிறது நிஜமாகவே நம்ம கொஞ்சம் காமெடியாக இருக்குது. ராமராஜன் இன்னும் பழைய காலத்திலே இருக்கார். அவருடைய ரசிகர் மன்றத்தெல்லாம் கூட்டி இந்த சாமானியன் படத்துக்கு வந்து ஒரு இசை வெளியீட்டு விழா நடத்தினார். பட்டு ராமராஜனுக்கு பழைய புகழெலாம் கிடையாது. இப்போ இந்த 3வது ஜெனரேஷன் வந்துருச்சு. இவங்களுக்கு ராமராஜன்னாலே யாருன்னு தெரியாது. ஒருவேளை அந்த படங்கள்லாம் போட்டு பார்த்தா கூட அது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற இடத்துல ராமராஜன் வந்து இப்படியெல்லாம் பேசுவதுங்கிறது இத்தனை நாள் அவர் கட்டி காத்த புகழுக்கு இழுக்கு தான். அவர் பேசக்கூடாது அப்படி. ஏன்னா அடுத்த தலைமுறை வந்துருச்சு. வெங்கட் பிரபு மாதிரியான இயக்குநர்களை வந்து கண்டும் காணாமலும் போயிடணும், விமர்சனம் பண்ணக்கூடாது. அதுதான் சார், மக்கள் நாயகன் அப்படின்னு ஒரு காலத்துல ஒரு டாப்ல மார்க்கெட்ல இருந்தவர், இன்னைக்கு என்னதான் ட்ரெண்ட் இதெல்லாம் மாறினாலுமே இன்னைக்கு நடித்தா நான் திருப்பி ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி வந்தா ராஜாவா தான் வருவேன். அதேதான் சார், அவர் வந்துட்டாரு. அதே மாதிரிதான் இவரும் வந்திருக்காரு. ஸோ தொடர்ந்து வந்து ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சி அப்படியே இருந்தனால இவருக்கு நிறைய கதாபாத்திரக்கான அந்த ரோல்ஸ் எல்லாம் வந்திருக்குமா சார் இடப்பட்ட காலத்தில்? பெரிய இயக்குநர்கள்லாம் கூப்பிட்டாங்கங்க. சங்கர் மாதிரி இயக்குநர்கள்லாம் ராமராஜனை கூப்பிட்டாங்க. சங்கர் கூப்பிட்டுருக்கிறாரு, கௌதமேனன் கூப்பிட்டுருக்காரு. இவர் மறுத்துட்டாரா சார்? இவர் வேணான்ட்டார். ஏன்னா நான் நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன், ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுறதுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்லாம் அவர் சொல்லிட்டார். ஸோ அதனால தான் வந்து இத்தனைக்கும் ராமராஜனுடைய அவருடைய கொள்கையில் உறுதியாக நிற்கிறாருங்கிறதுக்காக அவரை பாராட்டலாம். அந்த கொள்கை சரியாக தவறாங்கிறத ஒரு பக்கம் வச்சுருங்க. அவர் நினைக்கிற இடத்துல நிற்கிறார்ல, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒரு வேளை பண கஷ்டம் இருக்கலாம், அல்லது வந்து நமக்கு இவ்வளோ பெரிய புகழ் இருந்து இன்றைக்கி அந்த புகழ் இல்லாமல் இருக்கமேங்கிற ஒரு மன வருத்தம் இருக்கலாம். அவர் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுறாருன்னு இப்போ சங்கர் படத்தில் ஒரு வில்லனாக பண்ணுறாரு அப்படின்னு வச்சுங்களேன், அப்படியே மலமலன்னு அவருக்கான ரசிகர்கள் பெருகிடுவாங்க. ஏன்னா அவர் என்ன கேரக்டர் பண்ணுறாரு, அவர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாருங்கிறத பொறுத்து தானே அந்த கூட்டம் வரும். ஸோ அப்போ அந்த வாழ்க்கையை அவர் திரும்ப மீட்டு எடுக்கலாம். அதுக்கெல்லாம் இங்கே வந்து அவர் மனசு வைக்கணும். ஆனாலும் அவர் ஒரு கொள்கை ஒன்று வச்சுருக்கிறாரு. இந்த கொள்கையிலேருந்து நான் ஒரு படி கூட கீழே இறங்கி வரமாட்டேன்னு கட்ஸாக நிற்கிறது இருக்குல்ல, அதை நம்ம பாராட்டி தானே ஆகணும். பட் அந்த கட்ஸ் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் ஃபாலோ அப் ஆகுமா சார்? ஏன்னா இன்னைக்கு ட்ரெண்ட் மாறி நிச்சயமாக இருக்குங்க. ஏன்னா பெரிய இயக்குநர்கள் கூப்பிட்ட போய் அவர் போகல. அவருக்கும் தெரியும் எல்லாமே மாறி போச்சு. இன்றைக்கி காலம்ங்கிறது வேறையாக இருக்குது. சோஷியல் மீடியா வந்துருச்சு, நிறையா ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டான்னு உலகம் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். இனிமேல் போய் ஒரு மாட்டை கறந்துட்டு இளையராஜா பாட்டெலாம் பாடிக்கிட்டு இருக்க முடியாதுங்கிறதெல்லாம் தெரியும். ஆனாலும் இதை நம்புகிற கூட்டம், இதை ரசிக்கிற கூட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த கூட்டம் சொற்பமாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு அவர் நினைக்கிறார். அதுதான். ஓகே சார், இன்றைக்கி காலையில் இன்டர்நெட் ஓப்பன் பண்ணப்போ 2 ஃபோட்டோ வைரல் ஆச்சு. ஒன்று வந்து தளபதி விஜய் அவர்கள் ஒரு சாய்பாபா கோயிலில் சாமி கும்பிட போனப்போ அந்த ஒரு ஃபோட்டோ. இன்னொரு பக்கம் பார்த்தா அவர் இப்போ நடிச்சிட்டு இருக்க கோட் திரைப்படத்தை இயக்குனர் வெங்கட் பிரபு அவங்க 2 ப்ரொடியூசர்ஸ் கூட, அர்ச்சனா, ஐஸ்வர்யா கூட இருக்கிற ஒரு ஃபோட்டோ. ரெண்டுமே வேறு வேறு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. ரசிகர்கள் எல்லாரும் ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. கோட் படம் ஷூட்டிங் முடிஞ்சதா சொன்னாங்க, இப்போ திருப்பி அங்கே இருக்காங்க, விஜய் சார் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. என்னதான் சார் நடக்குது? ஆக்சுவலாக படப்பிடிப்பு குழு வந்து ரஷ்யாவில் இருக்காங்க. இவர் வந்து துபாய் போயிட்டு துபாயிலேருந்து ரஷ்யா போகிறாரு. துபாயில் இருக்கிற ஒரு சாய்பாபா கோயிலில் இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டிருக்கலாங்கிறது என்னுடைய யூகம்.
ஏன்னா இப்போ அங்கே வந்து துபாயில் வந்து இந்துக்களுக்கான கோயிலெலாம் இருக்குது. அதில் முக்கியமாக சாய்பாபா கோயில் வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ அதனால் இவர் வந்து அங்கே போய் கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு போயிருக்கலாம். கும்பிடுவதற்காக போனாரா, அல்லது ஒரு அரசியல் கட்சி இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டோம், எம்மதமும் சம்மதம்னு நம்மளை காமிச்சிக்கிட்டா தான் இந்துக்கள் ஓட்டு நமக்கு வரும் அப்படின்னு நினச்சாரா? ஆனால் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் பிரிக்க தேவையில்லை. விஜயை பொறுத்தளவுக்கு அவர் எந்த காலத்துலேயும் அப்படிலாம் நடந்துக்கிட்டவர் இல்லை. இந்த பிஜேபி அவரை சீண்டும் பொழுது தான் ஆமாம் நான் ஜோசப் விஜய் தான்னு அவர் போட்டுக்கிட்டார். அதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு எந்த பாகுபாடுமே இருந்ததில்லை. இன்னொன்று அவங்க அப்பாவே ஒரு தீவிரமான கிறிஸ்டின், அவங்க அம்மா வந்து எந்நேரமும் ப்ரே பண்ணுற ஒரு கேரக்டர். யார்? எஸ்சிஎஸ்சியுடைய அம்மா. அவங்க வந்து பல பேரை கூப்பிட்டு அவங்க பிரார்த்தனை மூலம் அவங்களெலாம் குணப்படுத்தினாங்கலாம் அவர் சொல்லுவார் அவங்க அப்பா. ஸோ அப்பேற்பட்ட ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் இருந்த எஸ்சிஎஸ்சியை இந்து கோயில்களுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டார். திருப்பதி போவார், திருவண்ணாமலை போவார். அவர் வந்து எல்லா கடவுள்களையும் நம்ப ஆரம்பிச்சிட்டார். ஸோ அப்போ விஜய் வந்து சாய்பாபா கோயிலுக்கு போகிறதுங்கிறது ஒன்றும் பெரிய அதிசயம்லாம் இல்லை. அது தேர்தலுக்காகவோ அல்லது அரசியலுக்காகவோ பண்ணுறாருலாம் நம்ம எடுத்துக்க வேண்டாம். பட் இருந்தாலும் அப்படிலாம் சொல்லி காட்டக்கூடிய கூட்டம் ஒன்று இப்போ வரும். ஏன்னா இப்போ நாளைக்கு அவர் அரசியலுக்குள்ளே தீவிர அரசியலுக்குள்ளே வந்துட்டாருன்னா இவர் இந்த காரணத்துக்காக நிற்கிறாரு, அந்த காரணத்துக்காக நிற்கிறாருலாம் சொல்லுவாங்க. பட் என்ன இருந்தாலும் அவர் மதங்களை எல்லாம் கடந்தவர் தான். சும்மாவே அந்த அறிக்கையில் ஒரு பொட்டு வச்சதுக்கு ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க, பேர் போடுறது இல்லை. அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா எவ்வளோ புகைப்படங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் பொட்டு வைத்த ஒரு புகைப்படத்தை வைக்கும் பொழுது தான் அது ஏதோ ஒரு பிஜேபி சிந்தனையோடு ஒரு வர்றாரோ, ஒரு தேசிய அரசியலில் அப்படி போகிறாரோங்கிற மாதிரிலாம் நம்ம நினச்சா. பட்டு அதையும் வந்து அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. அது ஏதோ ஒரு டிசைனர் வச்சது போல இருக்குது. அதுக்கப்புறம் மாற்றிட்டாங்கல்ல. அவருடைய கட்சி தமிழக வெற்றி கழகத்திலேருந்து அப்டேட் வரலாம் பரவாயில்ல, அவர் நடிச்சிட்டு இருக்க கோட் திரைப்படத்துலேருந்து ஒரு அப்டேட் கொடுங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் ஏங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைமில் தான் இந்த மாதிரி ஃபோட்டோ வந்திருக்கு. என்ன நிலமையில சார் கோட் இருக்குது? ஏன்னா இப்போ வந்து ரஷ்யாவில் இருக்காங்க, முழுவதும் படத்தை அங்கேயே முடிக்கிற மாதிரி பிளானா, இல்லை இங்கே ஏதாவது பேலன்ஸ் ப்ரொசஸ் எடுக்கிறது? முதல்ல உங்கள் கேள்விக்கு ஏப்ரல் 14 அவங்களுடைய அப்டேட் வருது. கோட்டினுடைய ஒரு சிங்கிள் வருது. ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து வெளியிடுறாங்க ஏப்ரல் 14. அதனால் அந்த அறிவிப்பு வந்துடுதுன்னு வச்சிங்களேன். இப்போ படப்பிடிப்பு வந்து அங்கே முடிச்சுட்டு தான் வராங்க. அவங்க டோட்டலாகவே கோட்டு படப்பிடிப்பை அங்கே முடிச்சுட்டு வந்துடுறாங்க. 16 நாள் என்னமோ ஷெட்யூல் போட்டிருக்காங்க, முடிச்சுட்டு வந்துடுறாங்க. இதை தொடர்ந்து விடாமுயற்சி, வேட்டையன், கோட் இந்த 3 படங்களுமே அறிவிப்பு வந்தப்போ கீழே இன்னொரு அதாவது இந்த டேக்லைன் மாதிரி வந்ததுன்னா இது வந்து இந்த ஹாலிவுட் படத்துடைய தழுவல், இந்த ஹாலிவுட் படத்துடைய ரெஃபரன்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே. இப்போ கேள்வி என்னென்னா, நம்ம கோலிவுட்டில் வந்து கதையே இல்லையா சார்? ஏன்னா எல்லாமே இப்போ இதுக்கு முன்னாடி லியோ படத்துலேயும் அதே மாதிரி தான், அந்த ஒரு இங்கிலீஷ் படத்துடைய இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சார். தொடர்ந்து இந்த மாதிரி தமிழ் படங்கள் அது மாதிரி பெரிய மார்க்கெட்டில் மாஸ் ஹீரோஸோடைய திரைப்படங்களில் வந்து ஹாலிவுட் படங்களுடைய அந்த ஒரு தழுவல் இருக்கிறத வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்போவுமேங்க மண் சார்ந்த படங்கள் நிறையா வந்தால் தான் அது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது, அந்தந்த மாநிலங்களுக்கு நல்லது. இப்போ கேரளாவில் பார்த்திங்கன்னா அவங்க மண் சார்ந்த படங்களை தான் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க நினச்சா ஹாலிவுட் படங்கள் எதையாவது காப்பி அடித்து எடுத்துகிட்டு இருக்கலாம். பட் அங்கேயும் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப ரேராக அது இருந்திருக்கும். இப்போ இங்கே இருக்கிற மாதிரி நிறைய இருப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி நீங்கள் பல்வேறு லாங்குவேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மண் சார்ந்த படங்களை தான் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ கொரியன் படத்தை வந்து நாம் ஏன் கொண்டாடிட்டு இருக்கோம்? கொரியன் படங்கள் வந்து யதார்த்தமாக இருக்கும், அவங்க மண் சார்ந்து இருக்கும். அதனால தான் உலக பட விழாக்களில் கொரியன் படங்களுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் ஆங்கில படத்தை அப்படியே கொண்டு வந்து நடிகர்களை மட்டும் தூக்கிட்டு நம்ம ஊர் நடிகர்களை செருகிற பழக்கம் இருக்குல்ல, அது முதல்ல மாறணும். ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு விறுவிறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்முடைய கலாச்சாரத்தை சிதைப்பதற்கான வேலை தான் அது. இப்போ அதில் வந்து துப்பாக்கி தூக்கிட்டு பட்டு பட்டுன்னு சுட்டுட்டு கிடப்பான். அது வந்து இங்கே நமக்கு வேணும்னு நினைக்கிற கூட்டம் ஒன்று இப்போ பெருகிட்டே இருக்குது. இந்த போன வருஷம் வந்து துப்பாக்கி லைசன்ஸை வந்து எல்லோரும் புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்லியிருந்தாங்க. பெரிய ஆச்சரியங்க, ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து துப்பாக்கி லைசன்ஸை வந்து ரினியூவல் பண்ணிட்டு போனாங்க. தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் துப்பாக்கி வச்சுருக்காங்களாங்கிறது நமக்கு அப்புறம்தான் தெரிய வருது. அப்போ பார்க்கும் பொழுது நம்முடைய இது எங்கே போயிட்டுருக்கு? ஹாலிவுட் படத்தெல்லாம் பார்த்து நம்ம வந்து துப்பாக்கி வச்சுக்கிறதே ஒரு பெருமைன்னு நினச்சி லைசன்ஸு வாங்கி வச்சுருக்காங்களா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எண்ணம் போகுது. கதை இருக்கோ இல்லையோ படத்தில் துப்பாக்கி இருக்கே, அதை தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் பாரதிராஜா, பாலச்சந்தர்லாம் எவ்வளோ பெரிய வெற்றி படங்களை கொடுத்தாங்க. காலம் மாறிடுச்சுன்னு நீங்கள் சொல்லலாம். காலம் மாறினா கூட கதைகள் அப்படியே தானே இருக்குது. நம்ம ஊரில் அம்மா, தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா எல்லா கதையும் அப்படியே தானே இருக்குது. ஸோ இதுலேருந்து ஒரு கதையை எடுக்க முடியாதா? இன்றைக்கி காலையில் கிளம்பும்போது நம்ம துப்பாக்கியை பாக்கெட்டில் வச்சுட்டா கிளம்புறோம் இல்லை, நடு ரோட்டில் இன்னும் துப்பாக்கியில் சண்டை போட்டுக்கிட்டா இருக்கோம்.
நம்ம கலாச்சாரம் அப்படியே தானே இருக்குது. அப்போ ஏன் புதுசாக ஒன்று கொண்டு வந்து இங்கே திணிக்கிறீங்கிறத நமக்கு புரியல. கேட்டால் விறுவிறுப்பு அப்படிம்பாங்க. அதையும் தானே விரும்புகிறாங்க, அதனால் பண்ணுறாங்க போல இருக்குது. நல்ல வேளையாக லோகேஷ் கனகராஜ் மட்டும் அந்த டைட்டில் கிரெடிட் கொடுக்குறாரு, நாங்கள் இந்த படத்துலேருந்து எடுத்தோம் அப்படின்னு. மற்றவர்கள் அதை கூட சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. பார்ப்போம் சார், வரக்கூடிய நாட்களாச்சும் இந்த ஒரு நிலைமை மாறுமா அப்படின்னு. புஷ்பா 2 திரைப்படத்தினுடைய டீசர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, பார்த்தீங்களா சார்? இல்லை, பல பேர் அதை நெகட்டிவாக விமர்சனம் பண்ணுறாங்க. எனக்கு ஏன்னே எனக்கு புரியல. அவ்வளோ பிரமாதமான ட்ரெய்லருங்க அது. நான் வந்து மிரண்டு போனேன் அதை பார்த்துட்டு. அதுவும் அவருடைய பர்ஃபார்மன்ஸு, காந்தாரா படத்தினுடைய சாயல் இருக்குது, காஞ்சனா படத்தினுடைய சாயல்லாம் இருக்குது. இருந்தாலும் கூட ரெண்டுத்தையும் தாண்டி ஒரு பர்ஃபார்மன்ஸு பண்ணியிருக்கிறார் அல்லு அர்ஜுன். அது வந்து இந்த தொங்குற அந்த முந்தானை அந்த காலால் ஒரு தட்டு தட்டி அப்படி எடுத்து போடுறதெல்லாம் வந்து அது அவர் எப்படி கற்பனையில் அப்படி ஒரு காட்சியை உருவகப்படுத்தினாருன்னே எனக்கு தெரியல. பொதுவாக பெண்கள் வந்து பின்னாடி தொங்குற முந்தானையை வந்து அப்படி கையால் எடுத்து இப்படி சொருவாங்க, அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். அதை வந்து காலால் ஒரு தட்டு தட்டி அதை முன்னாடி எடுத்து, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரஜினி ஸ்டைலாக அது இருந்துச்சு. இன்னொன்று அவர் இந்த நடந்து வர்றது அந்த பிஜிஎம்மு ரொம்ப ரொம்ப சுருக்கமாக நீங்கள் அந்த ஸ்லோ மோஷனை தவிர்த்துட்டு நேரடியாக அந்த டீசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வினாடிகள் தான். அதை வந்து ஒரு ஸ்லோ மோஷனில் காமிச்சு ஒரு டெம்ப்ட் ஏற்றி நிஜமாக ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ண டீசர் தான் அது. இப்போ எதிர்பார்ப்பு தாண்டி இன்னொரு கேள்வி என்னென்னா, புஷ்பா 2 ரிலீஸ் ஆகிற டைமில் விஜய் அவர்களுடைய தற்போதைய நடிச்சிட்டு இருக்க திரைப்படம் கோட் படமும் கிளாஷ் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா படம் வந்து நிறைய நம்ம வலைப்பேச்சிலே சொல்லியிருந்தீங்க, ஆகஸ்ட் டைமில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, தேதி தான் நீ ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னு. ஸோ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தோம்னா பீஸ்ட் வெர்சஸ் கேஜிஎஃப்னு ஒரு போர் நடந்துச்சு சார். அதே மாதிரி இந்த டைம் நம்ம அது மாதிரி எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக வரும். ஏன்னா ஆகஸ்ட் 15 தான் இவங்க பிளான் பண்ணுறாங்க, அதே ஆகஸ்ட் 15 தான் அவங்களும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆந்திராவில் வந்து அதிக தியேட்டர்கள் விஜய் படத்துக்கு வேணும்னு இவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த படத்துக்கு பண்ண செலவு இது எல்லாமே சேர்க்கும் பொழுது எல்லா மாநிலங்கள்லேயும் கணிசமாக தியேட்டர் கிடைச்சா தான் நீங்கள் போட்ட ரிட்டனை எடுக்க முடியும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்குது. போட்ட தொகையை எடுக்கணும்னா நீங்கள் தியேட்டர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும். அப்போ தெலுங்கில் வந்து ஒரு மிகப்பெரிய படமாக இந்த படம் வரும்பொழுது இவங்க நினச்ச அளவுக்கு தியேட்டர் கிடைக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஆனால் ஒன்றும் பண்ணலாம், இப்போ ஒரு நாளோ 2 நாளோ தள்ளி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரே நாளில் ஆந்திராவில் தெலுங்கானாவில் இருக்கிற எல்லா தியேட்டர்கள்லேயுமே அந்த அல்லு அர்ஜுன் படம் வந்துடும். ஒரு 2 நாள் கழித்து அது அப்படியே பாதியாக குறையும் நிச்சயமாக. எப்படியும் வந்து எல்லா தியேட்டர்லேயும் ஒரு அப்படியே வரிசையாக நாள் முழுக்க அந்த படம் ஓடிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு வாரம் அப்படியே எல்லா தியேட்டரையுமே நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. முதல் 2 நாள் அவங்க பிடிச்சினா கூட அடுத்து 2வது நாள்லேருந்து ஒரு 50% தியேட்டர் வந்து விஜய் கிடைச்சா கூட பெட்டராக இருக்கும். அது என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் அதுதான் சரியான ரிலீஸ் டேட்டாக இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இதை தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு வேட்டையன் படமெல்லாம் இருக்குது, பெரிய பெரிய இந்தியன் டூர் இருக்குது, வேட்டையன் இருக்குது. இப்போ அப்போ அதுக்கேற்ற டேட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இதுதான் ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சார், விஜய் மாதிரி ஒரு பெரிய மார்க்கெட் உள்ள ஒரு மாஸ் ஹீரோவுடைய திரைப்படங்கள் வந்து பெரும்பாலும் அந்த ஒரு பண்டிகை தினத்தில் தான் வந்து ரிலீஸ் ஆகும், அதாவது ஒரு பப்ளிக் ஹாலிடேல. ஏன்னா அப்போ தான் வந்து எல்லா ஆடியன்ஸ் வருவாங்க அப்படின்னு. இவங்க ஆகஸ்ட் 15ங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எனக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு. ஸோ இவங்க வந்து அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நாட்கள் இல்லை 2-3 நாட்கள் முன்ன பின்ன அப்படி விட்டால் அந்த படத்தோடைய ரிசல்ட்டுக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாகுமா சார்? இல்லை, அப்படியெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுவும் வந்து பெரிய படமாக தானே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அதனால் பெருசாக பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போது ரஜினி சார், விஜய் சார் எல்லாம் பற்றி பேசியாச்சு. கமல்ஹாசன் அவருடைய இந்தியன் 2 திரைப்படத்தினுடைய போஸ்டர் ஒரு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் நல்ல வரவேற்பு தான் இருந்துச்சு. பட் ஒரு கேள்வி அதுலேருந்து எழுந்துச்சு சார், இந்த படத்தை முன்னாடியே ரிலீஸ் பண்ணலாமே, எலெக்ஷன் டைமில் ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா ரிலீஸ் டேட்டை எங்கேயோ தள்ளி வச்சுருக்காங்க. ஆமாம், இல்லை எப்போவுமே எலெக்ஷன் ஃபீவர் வந்து இருக்கும். அந்த நேரத்தில் வந்து படம் பார்க்கணுங்கிற எண்ணம் வந்து பெருசாக ரசிகர்களுக்கு இருக்காது. அப்போ அந்த நேரத்தில் ஒரு படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணி அது பெரிய அளவுக்கு போகலைன்னு வைங்களேன், எவ்வளோ பெரிய செலவில் எடுத்த படம் அது. அப்போது ஒரு ரைட் டைம் வர்ற வரைக்கும் காத்திருக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி வந்திருந்ததுன்னா சில விளைவுகளை ஏற்படுத்தும். எலெக்ஷனில் ஒரு சின்ன சலிப்பை கூட கொடுக்கும். என்னடா நாடு முழுக்க லஞ்சம் லாவண்யம் பெரிய இம்சையாக இருக்குது, இதை கூட கமல் சார் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒன்று ஓட்டு போட வர்றவன் வேறு ஒரு எண்ணத்தில் வேறு ஒரு கட்சிக்கு போடணும், இல்லைன்னா அடைந்து தேர்தலே வேணாம்ப்பா ஓட்டே போடாமல் வீட்டில் இருந்துருவோங்கிற எண்ணத்தையும் உருவாக்க நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ ஒரு சலிப்பை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்துவதை கமலே விரும்ப மாட்டார். ஏன்னா இன்றைக்கி ஒரு அரசியல்வாதி கமலாக மாறிட்டார். ஸோ அது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து இவ்வளோ பெரிய படத்தையே அவங்க இன்னும்
அந்த ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கே நேரம் நிறையா இருக்குது, எடுத்துக்கணும். அப்போ டக்குன்னு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு கஷ்டம், அவங்களுக்கு பண்ண முடியாது. அதுக்கான டைம் அவங்களுக்கு வேணும். இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. அதனால் இப்போதைக்கு பண்ணுவதுங்கிறது சாத்தியமும் இல்லை தான். சினிமாவில் பல அப்டேட்ஸ் வந்து ஃபேன்ஸுக்கு அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கும் போதே தனுஷ் ரசிகர்களுக்கு இன்றைக்கி ஒரு அதிர்ச்சியான ஒரு நியூஸ் தான் காலையில் வந்துச்சு. தனுஷ் ஐஸ்வர்யா 2 பேருமே விவாகரத்து உறுதியாயிடுச்சு. ஆல்மோஸ்ட் அவங்க வந்து அந்த குடும்ப நல நீதிமன்றத்தை வந்து போயிட்டாங்க, மனுவெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. நியூஸ் பார்த்தீங்களா சார்? பார்த்தேன். ஆக்சுவலாக என்னென்னா, இந்த விவாகரத்தை அவர்கள் தவிர்த்திருக்கலாம். ஏன்னா இப்போ எல்லா குடும்பங்கள்லேயும் பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாது, எல்லா குடும்பங்கள்லேயும் இருக்குது. அதை தாண்டி இவ்வளோ பெரிய குழந்தைகள்லாம் இருக்கும் பொழுது விவாகரத்து வரைக்கும் போவதற்கான இதை தவிர்த்திருக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரசிகர்கள் வந்து அதிர்ச்சிக்கு ஆளாயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க 2 பேரும் விவாகரத்து செய்ய போகிறாங்கங்கிற தகவல் 1 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. முறைப்படி வந்து அவங்க ப்ரெஸ் ரிலீஸாகவே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவர்கள் சேருவார்களா மாட்டார்களாங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லாத்தையும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நாம் கேள்விப்பட்ட வரைக்கும் சென்னையில் வந்து இவங்க 2 பேருக்கும் பொதுவான வீடு ஒன்று இருக்குது. இப்போ தனுஷ் கட்டியிருக்கிற வீடு கிடையாது, இது இல்லாமல் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பொதுவான வீடு இருக்குது. அங்கே வந்து 2 பேருமே வர்றாங்க, குழந்தைகள்லாம் வர்றாங்க, ஃபேமிலியோடு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வந்துச்சு. நிஜமாக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஒரு தம்பதி எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் சரி. அது வந்து பழமைவாதம் அப்படி இப்படிலாம் பேசினா கூட வீட்டுக்கு வீடு அதுதான் நடக்குது. அப்போது இவங்க மட்டும் ஏன் பிரியணுங்கிற எண்ணம் வந்து நமக்கு உண்டு. ஸோ அதனால் அவங்க அடிக்கடி வரும்பொழுது அடடா இந்த ஜோடி சேர்ந்துடாதா அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருந்துச்சு. நிறைய முறை வலைப்பேச்சில் அதை நம்ம சொல்லியிருக்கோம், அவங்க சேர்ந்து இருக்கணுங்கிற மாதிரி தான் நம்ம பேசியிருக்கோம். பட் இன்றைக்கி வந்தது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா நடுவில் வந்து இப்போ இந்த குழந்தைகள் வந்து இங்கேயும் இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்க, அவங்களாவது வந்து அப்பா அம்மாவுக்கு நடுவில் இருக்கிற அந்த பிளவை சரி பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சேன். பட்டு டைவர்ஸில் அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்கங்கிறது இன்றைக்கி அவங்க நீதிமன்றத்துக்கு போன பிறகு தெரிஞ்சிடுச்சு. பட் நீதிமன்றம் வந்து எடுத்த உடனே இவங்க போய் அப்ளை பண்ணி 1 வாரத்தில் டைவர்ஸ் வச்சுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. மியூச்சுவலாக கேட்டால் கூட ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து உட்காந்து பேசுங்க, ஒரு கவுன்சிலிங் உங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்லாம் அவங்க பேசுவாங்க. ஒருவேளை அது வேறு ஏதாவது ஒரு விளைவை ஏற்படுத்தி ஒரு நல்ல முடிவை எடுக்கிறாங்களான்னு தெரியல. பட் எதுவாக இருந்தாலும் அவர்கள் சேர்வது தான் சரின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், என்னதான் திரைப்பிரபலம் அப்படின்னு தாண்டி ஒரு தனி மனிதனாக நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய அந்த முடிவுக்கு வந்து எதுவாக இருந்தாலுமே ஏற்றுத்து ரொம்ப அதுக்குள்ளே டீப்பாக போய் நம்ம வந்து பல விமர்சனங்கள்லாம் இப்போ இருக்க மீடியாஸ் வந்து தவிர்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.